Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோல differentiation rules யூஸ் பண்ணிட்டு problems வந்து பார்க்கலாம். இதுல first question நான் இங்கே எழுதி இருக்கிறேன். d by dx of x to the power 4 இதனுடைய differentiation என்ன வரும் அப்படிங்கறத நம்ம இந்த ப்ராப்ளத்துல பார்க்கலாம். சொல்யூஷன் இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்ங்கறத பாக்ஸ்ல எழுதி இருக்கிறேன். So இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த சம்முக்கு யூஸ் பண்ணணும் because x to the power 4 ன்னு இருக்கு. That means x to the power n. n may be any real number, x also any real number. So x and n belongs to real number அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். So இங்க d by dx of x to the power n அதனுடைய ஃபார்முலா n into x to the power n minus 1 இந்த ஃபார்முலா தான் இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்றோம். இங்க n வேல்யூ 4 ன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா 4 into x to the power n minus 1ங்க முதல்ல 4 minus 1 வரும். ஸோ ஆன்சர் 4x cube. ஸோ d by dx of x to the power 4 உடைய ஆன்சர் டிஃபரன்ஷியேட் பண்ண பிறகு 4x கியூப்ங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, தென் செகண்ட் ப்ராப்ளம் d by dx of root x என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது root xங்கிறது ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் டு த பவர் ஹாஃப்னு அர்த்தம் இல்லையா? ஸோ எக்ஸ் டு த பவர் ஹாஃபை டிஃபரன்ஷியேட் பண்ணுனா என்ன ஆன்சர் வரும்? அதுக்கும் நம்ம இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் எக்ஸ் டு த பவர் ஹாஃப் இங்கே எண்ணுக்கு பதிலாக 1/2 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறலாம். இங்கே எண்ணுக்கு பதிலாக 1/2 இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் தட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். d by dx of root x that is equal to d by dx of root x நம்ம x to the power half ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறலாம். என்னுடைய வேல்யூ இங்கே half. ஸோ இதனுடைய சப்ஸ்டியூட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா half into n into x to the power n minus 1. ஸோ nக்கு பதிலாக இங்கே half இருக்கு. ஸோ half into x to the power half minus 1 that is equal to 1/2 into x to the power half minus 1 சொல்யூஷன் இதை வந்து மைனஸ் பண்ணால் மைனஸ் ஹாஃப் வரும் இல்லையா? ஹாஃப் மைனஸ் ஒன்னுங்கிறதுடைய வேல்யூ மைனஸ் ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ இந்த எக்ஸ் டு த பவர் ஹாஃப் வந்து டினாமினேட்டருக்கு வரும் போதில் எக்ஸ் டு த பவர் மைனஸ் ஹாஃப் வந்து டினாமினேட்டரில் வரும் போதில் எக்ஸ் டு த பவர் பாசிட்டிவ் வேல்யூ எக்ஸ் டு த பவர் ஹாஃப் தட் இஸ் ரூட் எக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1/2 ரூட் எக்ஸுங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். தென் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே d by dx of 2x square இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? 2x square டிஃபரன்ஷியேட் பண்ணுனா என்ன ஆன்சர் வரும்? ஓகே, ஸோ நம்ம இங்கேயும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இங்கே 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அனதர் ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கும் நம்ம அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. d by dx of some constant term equal to 0 பட் இங்க வந்து கான்ஸ்டன்ட் மட்டும் வரல, கான்ஸ்டன்ட்டும் ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் வந்திருக்கு. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வந்து அப்படியே தான் கூடவே வரும், மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே தான் வரணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா நினச்சிக்கிட்டு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண, அதாவது d by dx of some constant term அப்படின்னா வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் வந்தால் தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும் போதில் 0 வரும். இங்கே வந்து d by dx of 2 into x square இன்னொரு ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படி யூஸ் பண்ணி 0ன்னு ஆன்சர் கொடுத்துடக்கூடாது, அது ராங் ஆன்சர். ஸோ நம்ம இங்கே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கிறணும். d by dx of x to the power n equal to n into x to the power n minus 1. இங்கே வந்து ரெண்டு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, தென் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட்டையும் எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ d by dx of 2x square ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துடலாம். 2 into d by dx of x square இந்த அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இந்த கான்ஸ்டன்ட்டோட. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். ஸோ 2 into d by dx of x square உடைய இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு நம்ம d by dx of x square என்ன வேல்யூ வரும்? 2 into x to the power n minus 1. இங்கே nக்கு பதிலாக 2 இருக்கு. ஸோ 2 into ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு 2. தென் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணும் போதுல இங்கே ஒரு 2 வரும். ஸோ 2 into x to the power 2 minus 1 that is equal to
2 into 2 4 வந்துரும் 4 into x to the power 1 that is equal to 4x இதனுடைய answer 4x. Then next problem பார்க்கலாம். d by dx of 1 by x square அதாவது 1 by x square னு இருந்தா அதனுடைய differentiation என்ன வரும்? இங்கேயும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். d by dx of x to the power n equal to n into x to the power n minus 1. So நான் இங்கே கொடுத்திருக்கிற சம்மை எழுதியிருக்கிறேன். d by dx of 1 by x square that is equal to d by dx of x to the 1 by x square நான் வந்து இங்கே x to the power minus 2 னு எழுதிக்கிறேன். 1 by x square x to the power minus 2 னு எழுதிக்கிறேன். எதுக்காக இப்படி எழுதுறேன்? அப்பதான் நமக்கு ஃபார்முலாவுடைய ஃபார்மேட்டுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. n-க்கு பதிலாக மைனஸ் 2 இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிறலாம். மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் டு த பவர் n மைனஸ் 1 என்னுடைய வேல்யூ மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2 மைனஸ் 1ங்க முதல்ல ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 3 வரும். முன்னாடி மைனஸ் 2 இருக்கும். ஸோ மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் டு த பவர் மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு minus 2 divided by x cube னு வந்துரும். இங்கே நியூமரேட்டர்ல நெகட்டிவ்ல பவர் இருக்கு. ஸோ டினாமினேட்டருக்கு வரும் போதுல x cube பாசிட்டிவ் ஆயிரும். minus 2 divided by x cube. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 5. d by dx of 1 by x 1 by x differentiate பண்ணா என்ன ஆன்சர்? ஓகே, ஸோ d by dx of 1 by x நம்ம எப்படி எழுதிக்கிறலாம்? d by dx of x to the power minus 1 ன்னு எழுதிக்கிறலாம். ஓகே, இங்கேயும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். பிகாஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ d by dx of x to the power n equal to n into x to the power n minus 1 then that is equal to இங்கே n-க்கு பதிலா என்ன வேல்யூ இருக்கு? மைனஸ் 1 இருக்கு. ஸோ d by dx of x to the power minus 1 n-க்கு பதிலா மைனஸ் 1 இருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா minus 1 into x to the power n minus 1 என்னுடைய வேல்யூ minus 1. so minus 1 minus 1 again answer வந்து minus 1 into x to the power இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா minus 2. இதை வந்து நியூமரேட்டர்ல இருக்கு டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா minus 1 divided by x power minus 2 வந்து டினாமினேட்டருக்கு வரும் போதுல x square ஆயிரும். so இதனுடைய ஆன்சர் minus 1 divided by x square. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.